நண்பர்களுக்கு வணக்கம். நேஷ்னல் இன்குபேட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்லேருந்து பிரகாஷ். இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் 600 எக் கெப்பாசிட்டி உள்ள இன்குபேட்டர். இது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா XM18 டியூல் சர்க்யூட் கண்ட்ரோலர் போட்டிருக்கோம். இது நல்ல சக்ஸஸ். நம்ம இது வரைக்கும் கொடுக்குறதுல நல்லா இருக்குது. ரொம்ப வருஷம் லைஃப் வருது. அதனால் இந்த கண்ட்ரோலர் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். எக்ஸாஸ்ட் இருக்குது, எக்ஸாஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்லேருந்து உள்ளே பார்க்குறதுக்காக கிளாஸ் வச்சுருக்கோம். லாக் பார்த்திங்கன்னா சாவி டைப்பில் உள்ள லாக். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் ஆட்டோமேட்டிக். அதாச்சு எக் டேனிங் வந்து 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டேன் ஆகும். அடுத்தாப்பில் டெம்பரேச்சர் அதுவே மெயின்டைன் பண்ணிக்கிடும். டபுள் ஹீட்ரு போட்டிருக்கோம். இதுக்கு டபுள் ஹீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டைப் ஹீட்ரு. நம்ம ஃபஸ்ட்டு மெட்டல் டைப் ஹீட்ரு போடுவோம். மெட்டல் டைப் ஹீட்ரு வந்து அடிக்கடி துரு பிடிச்சி வம்பாகுது அப்படின்றதுனால கிளாஸ் டைப் ஹீட்ரு போட்டிருக்கோம். அது ஹீட்டரை பார்த்திங்கன்னா தெரியும். ஹீட்டர் வந்து கிளாஸ் டைப் ஹீட்டர். அப்புறம் டபுள் ஏசி ஃபேன், 6 இன்ச்சு ஃபேன், 2 ஃபேன் போட்டிருக்கோம். டபுள் ஹீட்டர் போட்டிருக்கோம். 102 எக்கு வைக்கக்கூடிய ட்ரே, 6 ட்ரே போட்டிருக்கோம். பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஹியூமிடிஃபையருக்கு வரக்கூடிய வாட்டர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வாட்டர் ஃப்ளோட் போட்டிருக்கோம். ஹியூமிடிட்டி ஆட்டோமேட்டிக்கு, டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கு, டேனிங் ஆட்டோமேட்டிக், அப்புறம் எக்ஸாஸ்ட்டு ஆட்டோமேட்டிக். எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த மிஷினை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் வெளியே இருந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். தேவையான எல்லா விஷயங்களும் அதுவே பண்ணிக்கிடும்.